Okay students, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எம்ப்ளாயி ட்ரைனிங் மெத்தட். ஸோ சாப்டர் 12 யூனிட் 4. ஸோ எம்ப்ளாயி ட்ரைனிங் மெத்தட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம எம்ப்ளாயீஸை செலெக்ஷன் பண்ண பிறகு அவங்களுக்கு எப்படி நம்ம ட்ரைனிங் கொடுப்போம். ஸோ ஆல்ரெடி நம்ம ரெக்ரூட்மெண்ட் மெத்தட் பார்த்தாச்சு, எப்படி நம்ம ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவோம், அதுக்கடுத்து எம்ப்ளாயீஸை எப்படி செலெக்ஷன் பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்த்தாச்சு. இப்போ செலெக்ஷன் முடிச்சாச்சு. திஸ் இஸ் த லாஸ்ட் ஸ்டேஜ். அவங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ட்ரைனிங். ஸோ அந்த ட்ரைனிங் எத்தனை வகைப்படும், என்ன மாதிரியான ட்ரைனிங் நம்ம கொடுப்போம் அப்படிங்கிறதா இந்த டாப்பிக்கில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஆர்கனைசேஷன் need the services of the trained person for performing the better activities in a systematic way. After having the selected most suitable persons for the various suitable job in the organization by way of the applications of the scientific technique, the next task of the management and should arrange for the proper training. And some employees already have some of the previous knowledge regarding the job, while other may be entirely new to the job. So both type of the employees need some different kinds of training to acquaint themselves with the job. ஸோ ஏற்கனவே ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க அதே மாதிரியான ஜாபுக்கு வரும்பொழுது அவங்களுக்கு ட்ரைனிங் ரொம்ப பெருசாக தேவைப்படாது. வாட் இஸ் வாட் அப்படின்னு சொன்னால் போதும். நியூவாக செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு கேண்டிடேட்டுக்கு எப்படி நம்ம ட்ரைனிங் கொடுக்கணும். ஒரு பிஸ்னஸ் படித்த படிப்பு வேறு மாதிரி இருக்கும், ப்ராக்டிக்கல் நாலேஜ் வேறு, தியரிட்டிக்கல் நாலேஜ் வேறு. அவன் தியரிட்டிக்கலாக படிச்சுட்டு வந்திருப்பான், ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருக்காது. ஸோ அப்போ எந்த கம்பெனியில் அவன் ஜாயின் பண்ணுறானோ அந்த கம்பெனியினுடைய நேச்சர் ஆஃப் ஒர்க்கை தான் நம்ம என்ன பண்ணுவோம், அவனுக்கு ட்ரைனிங் கொடுப்போம். ஸோ இந்த ட்ரைனிங் எப்படிலாம் அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காமனாக கோல் ஓரியன்டாக இருக்கும், எஜுகேஷனல் ஓரியன்டாக இருக்கும், இன்ஸ்ட்ரக்ஷன் ஓரியன்ட், லேர்னிங் ஓரியன்ட், நாலேஜ் ஓரியன்ட், ஒர்க் ஷாப் ஓரியன்ட், மென்டார் ஓரியன்ட், ஸ்கில், கோச், டீச்சிங், எபிலிட்டி, டெவலப்மெண்ட், அட்வர்டைசிங், மோட்டிவேஷன். ஸோ இந்த மாதிரி வேரியஸ் ஆஸ்பெக்டில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்போம். ஸோ த ட்ரைனிங் இஸ் ஆக்ட் ஆஃப் இன்க்ரீசிங் ஆர் என்ஹான்சிங் த நியூ ஸ்கில் ஆஃப் த ப்ராப்ளம், சால்விங் த ஆக்டிவிட்டி அண்ட் த டெக்னிக்கல் நாலேஜ் ஆஃப் அன் எம்ப்ளாயி ஃபார் டூயிங் த ஜாப் தெம்செல்ஸ். ஸோ வித்தவுட் த சப்போர்ட் ஆஃப் எனி பர்சன் அவங்களே அந்த வேலையை செய்கிற அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும், அவங்கள தயார்படுத்தணும். ஸோ த ட்ரைனிங் எனேபிள் த எம்ப்ளாயீஸ் டு கைட் தர் பிஹேவியர். The training refers to the teaching and the learning activity carried on for a primary purpose of the helping members of an organization to acquire and apply the required knowledge, skill and attitude and to perform the job effectively and efficiently. So இதுக்கு யார் டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா, ரெண்டு பேர் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் எட்வின் பி ஃபிலிப்போ. இவர் என்ன சொல்லியிருக்காரு, ட்ரைனிங் இஸ் ஆக்ட் ஆஃப் இன்க்ரீசிங் த நாலேஜ் அண்ட் ஸ்கில் ஆஃப் அன் எம்ப்ளாயி ஃபார் டூயிங் ஏ பர்டிகுலர் ஜாப். ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்வதற்காக, ஒரு குறிப்பிட்ட நபருடைய அறிவை மேம்படுத்துவதற்காக நம்ம என்ன பயிற்சி கொடுக்குறோமோ அதற்கு பேர் தான் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லி எட்வின் ஃபிலிப்போ டிஃபைன் பண்ணியிருக்காரு. இன்னொரு மேத்திஸ் அண்ட் ஜாக்சன்ஸ் என்ன பண்ணுறாங்க, என்ன டிஃபைன் பண்ணுறாங்கன்னா, ட்ரைனிங் இஸ் எ லேர்னிங் ப்ராசஸ் வேர் பை த பீப்புள் லேர்ன் ஸ்கில், கான்செப்ட், ஆட்டிடியூட் அண்ட் த நாலேஜ். ஸோ ஒருத்தனுடைய திறமை, அடிப்படை அறிவு, உளவியல் ரீதியான எண்ணம், இது எல்லாத்தையுமே வளர்த்தி கொள்வதற்காக கொடுக்கக்கூடியது தான் பயிற்சி அப்படின்னு சொல்லி மேத்திஸ் அண்ட் ஜாக்சன் அப்படிங்கிறவங்க டிஃபைன் பண்ணுறாங்க. ஓகே, வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் த ட்ரைனிங்? 5 மார்க் கொஸ்டின். எதற்காக பயிற்சி தேவைப்படுகிறது? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ட்ரைனிங் ஆர் நீட் ஃபார் ட்ரைனிங்? நம்பர் 1, இம்ப்ரூவ் த குவாலிட்டி ஆஃப் ஒர்க். நாம் வேலை செய்யக்கூடிய அந்த வேலையினுடைய தரத்தை மேம்படுத்துவதற்காக இந்த பயிற்சி தேவைப்படுகிறது. So the training helps to focus on a specific area and development employee skills. It enables the employee to increase the quality of work carried out by them. So அப்போ அவன் செய்யக்கூடிய ஒர்க்கினுடைய தன்மை, பணியினுடைய தன்மையை இன்னும் விரிவாக்கம் பண்ணுவதற்கு எது தேவைப்படுது அப்படின்னா அந்த பயிற்சி தேவைப்படுது. அண்ட் நம்பர் 2, enhance the employees growth. ஸோ பணியாளருடைய வளர்ச்சி, அவரு தன்னை டெவலப்மெண்ட் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி சொன்னது அவருடைய வேலையை, குவாலிட்டி ஆஃப் ஒர்க்கை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ட்ரைனிங் தேவை. இன்னொன்று எம்ப்ளாயி தன்னை வளர்ச்சிப்படுத்திக்கிறதுக்கு எது தேவைப்படுது அப்படின்னா ட்ரைனிங். ஐ மீன் திஸ் ட்ரைனிங், த எம்ப்ளாயீஸ் ஹூ அண்டர்கோ த ட்ரைனிங் பிகம் குட் அட் தர் ஜாப். த இம்பார்ட்டிங் எ நியூ ஸ்கில்ஸ் ஹெல்ப்ஸ் த பெர்ஃபார்மிங் த என்ஹான்ஸ்மெண்ட் ஆஃப் த எம்ப்ளாயி. புதிய புதிய ஸ்கில்ஸ், என்ன மாதிரியான அடிப்படை, ஒரு மிஷின் நாலேஜ் அப்படின்னா அந்த மிஷினை எப்படிலாம் பயன்படுத்தலாம், ஷார்ட் பீரியடில் அந்த மிஷினுடைய ப்ரொடக்ஷன்ஸை எப்படி அதிகப்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கு அவன் கற்றுக்கிட்டாதான் அவன் அடுத்த லெவலுக்கு அந்த கம்பெனியில் போக முடியும்.
that is enhancing the employees growth. அடுத்து prevention of the obsolescence. ஸோ அப்சல்யூஷன்ஸ் அப்படிங்கிறது ஓல்டு மெத்தடை யூஸ் பண்ணுறதை தடுத்து நியூ டெக்னிக்கலாக என்னென்ன ஆஸ்பெக்ட் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு அவனுக்கு அந்த ட்ரைனிங் தேவைப்படுது. The training helps to learn the more knowledge regarding the latest technologies and the techniques. The employees get updated with the latest technology and trend. The major purpose of training is to avoid the obsolescence. இப்போ நீங்கள் ஆரம்ப காலகட்டத்திலாம் பார்த்தீங்கன்னா பேங்கிங்கில் எல்லாமே மேனுவல் மெத்தடு தான். பேங்க்கில் போனோம்னா அக்கௌண்ட்டை போஸ்டிங் பண்ணுறது, லெஜர் பண்ணுறது, இது எல்லாமே என்னவா இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனுவலாக தான் இருந்தது. கம்ப்யூட்டரை இன்ட்ரொடக்ஷன் பண்ண பிறகு ஆரம்ப காலத்தில் அந்த காலத்தில் சேர்ந்தவங்களாம் இன்னும் பணியில் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு எப்படி ட்ரைனிங் கொடுக்கறது, கம்ப்யூட்டர் எனக்கு ஹேண்டில் பண்ணவே தெரியாதுங்கிற பயமெல்லாம் அவங்ககிட்ட இருந்தது. ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணாங்க, கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஈஸி, அதை கற்றுக்கிட்டிங்கன்னா வாட் இஸ் வாட் அப்படிங்கிறத கற்றுக்கிட்டிங்கன்னா யூ கேன் ஈஸிலி டூயிங் யுவர் ஜாப் அப்படின்னு சொன்னாங்க. உடனே கற்றுக்கிட்ட உடனே இப்போ எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, நீங்கள் பேங்க்கில் எல்லாத்துமே பூந்து விளையாடுறாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா அந்த சப்ஜெக்டுடைய நாலேஜ் டெக்னாலஜியை அவங்க தெரிஞ்சுக்கிட்டதுனால ஈஸியாக அவங்களால என்ன பண்ண முடியுது அப்படின்னா அந்த லெவலுக்கு இறங்கி வந்து கற்றுக்க முடியுது. தட் இஸ் அ ப்ரிவென்ஷன் ஆஃப் அப்சல்யூஷன்ஸ். தென் என்லைட்டிங் த நியூ ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிறது என்ன, புதிய பணியாளர்கள் புதுசாக வேலைக்கு வராங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கறது, எப்படிலாம் இந்த ட்ரைனிங் இருக்கும், வேலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் என்லைட்டிங் த நியூ ரெக்ரூட்மெண்ட். த நியூ எம்ப்ளாயி கேன் லேர்ன் த மெத்தட் ஆஃப் ஒர்க்கிங், டெக்னிக்கல் சப்போர்ட், ரிப்போர்ட்டிங், ரிலேட்டடிங் டூல்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ்ட் இன் த ஜாப், the working culture of the company etc. with the help of the training. எப்படிலாம் நம்ம வேலை செய்யலாம் கம்பெனியில், இந்த கம்பெனி ஒர்க்கிங் கல்ச்சர் என்ன, இதை எல்லாத்தையுமே ட்ரைனிங் மூலமாக நம்ம என்ன பண்ணலாம், அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். அடுத்து இம்ப்ரூவ் த சேஃப்டி மெஷர், பாதுகாப்பு நடவடிக்கை, எப்படி நம்ம வேலை செய்யும் பொழுது பாதுகாப்பாக இருக்கணும். இப்போ ஒரு பெரிய மெக்கானிக்கல் ஃபீல்டாகட்டும் அல்லது கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டாகட்டும் கம்பல்சரியாக எல்லாரும் தலைக்கு என்ன போட்டிருக்கணும், ஹெல்மெட் போட்டிருக்கணும். ஸோ ஹெல்மெட் போட்டுட்டு தான் வேலையே செய்யணும். இந்த மாதிரி சேஃப்டி மெஷர்ஸை அவங்க தெரிஞ்சுக்க முடியும். The employee gain awareness about the risk involved in job and safety measures to be adapted through a proper training program, and this help to improve the safety in the workplace and avoid the accident. Then motivating the employee. So motivating அப்படிங்கிறது நம்மகிட்ட வேலை செய்யக்கூடியவர்களை ஊக்குவிக்கிறது. நீங்கள் நல்லா பண்ணீங்கன்னா நிறைய இன்சென்டிவ் கிடைக்கும், ப்ரொமோஷன் ஆகும், இந்த கம்பெனிலே நீங்கள் உயர் பதவிக்கு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு, இது எல்லாமே நீங்கள் செய்யக்கூடிய வேலையுடைய தன்மையை பொறுத்தது தான் அப்படின்னு சொல்லி நம்ம எம்ப்ளாயீஸ் என்ன பண்ணலாம், மோட்டிவேட் பண்ணலாம். அண்ட் எம்ப்ளாயி நீட் த கண்டினியூஸ் டெவலப்மெண்ட் டு மூவ் அலாங் த கேரியர் பாத் ஆஸ் பர் த கேரியர் பிளானிங். ஸோ த ட்ரைனிங் மோட்டிவேட் அண்ட் இன்ஸ்டியூட்ஸ் ஆஃப் த ஆர்கனைசேஷனல் கமிட்மெண்ட். தென் ஹையர் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் ப்ராஃபிட். ஸோ இருக்கக்கூடிய மெக்கானிசம் டெக்னாலஜியை வச்சுக்கிட்டு எப்படி நம்முடைய ப்ரொடக்ஷன்ஸை அதிகப்படுத்துறது, ப்ரொடக்ஷன் அதிகமாகும் பொழுது ப்ராஃபிட்டும் அதிகமாகும். ஸோ ப்ராஃபிட் அதிகமாச்சுன்னா எம்ப்ளாயீஸுக்கு சேலரி, இன்சென்டிவ்ஸ் இது எல்லாமே கிடைக்கிறதுக்கு என்ன உண்டு, வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத அந்த ட்ரைனிங்கில் அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ த எஃபிஷியன்ட் ட்ரைனிங் இம்ப்ரூவ் த ஹையர் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் மோர் ப்ராஃபிட் as a trained employee can apply more skill and the technical act work. It helps them to work at faster rate and complete it with the higher perfection. Then cost reduction. காஸ்ட் ரிடக்ஷன் அப்படிங்கிறது என்ன, செலவை குறைக்கிறது. அப்போ 4 பேர் செய்ய வேண்டிய வேலையை 2 பேர் செய்யும் பொழுது அந்த 2 பேர்த்துடைய சம்பளம் நமக்கு என்ன ஆகுது, மிச்சமாகுது. ஸோ எப்படியெல்லாம் காசை உற்பத்தியினுடைய செலவை குறைக்கலாம். அப்போ அந்த மாதிரி செலவு குறையும் பொழுது நேச்சுரலாக எம்ப்ளாயீஸுக்கு கொடுக்கக்கூடிய சேலரி என்ன ஆகும்னா அதிகமாக கிடைக்கும். 5 பேர் செய்ய வேண்டிய 2 பேர் செய்கிறாங்க இல்லையா, ஸோ அப்போ அந்த 3 பேருடைய மீதி சேலரியில் 50% இந்த 2 பேருக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு அந்த கம்பெனி முடிவு பண்ணும். ஸோ த ட்ரெயின்டு எம்ப்ளாயி கேன் யூட்டிலைஸ் த ரிசோர்ஸஸ் இன் அன் எஃபிஷியன்ட் மேனர். ஸோ தெர் இஸ் நோ பாசிபிலிட்டி ஆஃப் த வேஸ்டேஜஸ் ஆஃப் த ரிசோர்ஸஸ் அண்ட் ஆல் த ஃபெசிலிட்டிஸ் ஆர் யூஸ்ட் அன் ஆப்டிமல் லெவல், தட் இஸ் மேக்ஸிமம் லெவல். திஸ் வில் லீட் டு த காஸ்ட் ரிடக்ஷன். தென் ரெடியூஸ்டு சூப்பர்விஷன், மேற்பார்வை செய்யக்கூடியது குறையுது. The trained employee need the minimum supervision as they are educated about the various aspects of job in detail at the training program. நம்ம நல்லா கற்றுக்கிட்டோம், நம்ம என்ன நேச்சராக இருக்கோ அந்த ஒர்க்குக்கு உண்டான எல்லா வேலைகளையும் நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம சொல்லிக் கொடுக்கறதுக்காக நம்ம வேலையை ஒழுங்காக பார்க்குறோமா இல்லையாங்கிறத சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் என்ன தேவையில்லை, தேவைப்படாது. ஸோ அப்போ சூப்பர்விஷனுடைய நேரம் ஆளும் குறையுது. தட் இஸ் அ ரெடியூஸ்டு சூப்பர்விஷன். தென் பெட்டர் அடாப்டபிலிட்டி. ஸோ அடாப்டபிலிட்டினா என்ன, நாம் எந்த பணியில் இருக்கிறோமோ அதோட சேர்ந்துடுறது, அந்த நேச்சர் ஆஃப் ஒர்க்கோடு நம்மளை அர்ப்பணிச்சுக்கிறது, அதோட சேர்ந்து எனக்கு இது சரியாகும், இந்த ஏரியா எனக்கு ஒத்துக்கலை அப்படின்னு சொல்லாமல் எனக்கு இந்த வேலை ரொம்ப பிடிச்சிருக்கு,
இந்த வேலையை நான் ரொம்ப அடாப்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறோம்லையா, அதுதான் பெட்டர் அடாப்டபிலிட்டி. So employees are able to adapt themselves to the new technology and new method of the working which constantly undergoes the changes. So these are all the need for training. எதற்காக பணி தேவைப்படுகிறது அப்படிங்கிறதுக்கு இது. நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் இன் டிசைனிங் எ ட்ரைனிங் ப்ரோக்ராம். ஸோ ட்ரைனிங் ப்ரோக்ராம் நம்ம கொடுக்குறோம் இல்லையா, அதுக்கு என்னென்ன எந்த மாதிரியான ஸ்டெப்ஸ் இருக்கு இங்கே பாருங்க. த ஸ்டெப்ஸ் இன் டிசைனிங் எ ட்ரைனிங் ப்ரோக்ராம். ஃபர்ஸ்ட் whom to train, யாருக்கு பயிற்சி கொடுக்கணும். whom to train அப்படின்னா என்ன, பயிற்சி யாருக்கு அளிக்க வேண்டும். ரெண்டாவது who is a trainee, அந்த பயிற்சி பெறுபவர் யார் யார். who is a trainer, பயிற்சியாளர். ட்ரெயினர்னா யாரு, பயிற்சியாளர். அந்த பயிற்சியாளர் யாரு. அடுத்தது what method will be used for training, பயிற்சிக்கு என்ன மாதிரியான முறையை நாம பயன்படுத்த போறோம். then what should be the level of training, பயிற்சியினுடைய அளவு என்ன, என்ன மாதிரியான ஃபீல்டு ஒர்க்லேயே போய் பயிற்சி கொடுக்க போறோமா அல்லது வெளியே இருந்து ஜஸ்ட் வாட் இஸ் வாட் அப்படின்னு கொடுக்க போறோமா. ஸோ வாட் ஷுட் பி த லெவல் ஆஃப் ட்ரைனிங். அண்ட் ஃபைனலி வேர் டு கண்டக்ட் த ட்ரைனிங் ப்ரோக்ராம், அந்த பயிற்சி அளிக்கக்கூடிய இடம் எங்கே உள்ளது, எங்கே போய் கொடுக்க போகிறோம். பயிற்சி செய்யக்கூடிய வேலை பார்க்கக்கூடிய இடத்துலையே கொடுக்கலாமா, அதை தாண்டி வெளியே கொடுக்கலாமா அப்படிங்கிறது தான் வேர் த கண்டக்டட் த ட்ரைனிங் ப்ரோக்ராம். இப்போ நம்ம ஒன்றா பார்க்கலாம். த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் whom to train. ஸோ whom to train என்னன்னு சொன்னேன், பயிற்சி யாருக்கு வழங்கப்பட வேண்டும். The training department has to determine the candidate for whom the training should be imparted. In other words, it should identify whether it is needed for the operational level employees or supervisory level employees or executive level employees. ஸோ ஆப்ரேஷனல் லெவல் அப்படின்னா என்ன, அடிப்படையிலிருந்து அவனுக்கு சொல்லிக் கொடுக்கணும், அதான் ஆப்ரேஷனல் லெவல். சூப்பர்வைசரி அப்படின்னா என்ன, மேம்போக்கா ஜஸ்ட் அவனுக்கு ஓரளவுக்கு பேசிக் நாலேஜ் இருக்கும், ஜஸ்ட் வாட் இஸ் வாட் அப்படின்னு சொல்லி கொடுத்தா அவன் ஈஸியாக கற்றுக்குவான், அதான் சூப்பர்வைசரி லெவல். எக்ஸிக்யூட்டிவ் லெவல் அப்படின்னா என்ன, ஹையர் லெவல். அவனுக்கு ஜஸ்ட் அப்படியே ஓவரால் வியூஸை மட்டும் சொல்லி கொடுத்தா போதும், ரொம்ப கீழே இறங்கி மெக்கானிக்கலாக அவனுக்கு சொல்லிக் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. தட் இஸ் whom to train. அடுத்தது who is trainee, who is a trainee. trainee யாரு, பயிற்சி பெறுபவர் யார். a person who is learning and practices a skill of the particular job is called trainee. என்ன சொல்றாங்க, யாரு பயிற்சியே வேண்டும் என்று விரும்புகின்றார், பயிற்சியை கொடுத்தே ஆகணும் அப்படின்றோம் இல்லையா, அவன் தான் நம்ம ட்ரெயினி அப்படின்னு சொல்லுவோம். காரணம் அவன் தியரிட்டிக்கல் நாலேஜோட வந்திருப்பான், படிச்சுட்டு வந்திருப்பானே தவிர ப்ராக்டிக்கலாக ஃபீல்டு ஒர்க்கு அவனுக்கு தெரியாது. ஸோ த ட்ரெயினிஸ் ஷுட் பி செலக்டட் ஆன் த பேசிஸ் ஆஃப் த செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் த ரெக்கமெண்டேஷன் பை த சூப்பர்வைசர் ஆர் பை த ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ அவனுடைய மேலதிகாரி சூப்பர்வைசர் இருக்கார் இல்லையா, அவருக்கு சொல்கிறார், சார் இவருக்கு கண்டிப்பாக ட்ரைனிங் கொடுத்தே ஆகணும் சார், இவருக்கு பத்தாது அப்படின்னா அப்போ என்ன பண்ணி ஆகணும், அவனை தான் நம்ம தேர்ந்தெடுத்து பயிற்சி கொடுப்போம். அடுத்தது who are trainers, பயிற்சி அளிப்பவர் யார். The trainer is a person who teach the skill to employee and prepare them for a job activity. The trainer may be a யாரா இருக்கலாம், சூப்பர்வைசராக இருக்கலாம், கோவொர்க்கராக இருக்கலாம், ஹியூமன் ரிசோர்ஸ் ஸ்டாஃபாக இருக்கலாம், அண்ட் ஸ்பெஷலைஸ்ட் இந்த அதர் பார்ட் ஆஃப் த கம்பெனி, அந்த கம்பெனியில் வேற ஒரு துறையில் ஸ்பெஷலிஸ்ட் பர்சனாக இருக்கலாம், அவுட் சைட் கன்சல்டன்ட் வெளியிருந்து வந்து பயிற்சி கொடுக்குறவங்களா இருக்கலாம், இண்டஸ்ட்ரியல் அசோசியேஷன் தொழில்துறை சார்ந்தவர்களாக இருக்கலாம், அல்லது ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனில் இருக்கக்கூடிய ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸாகவோ அல்லது யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் ப்ரொஃபஸர்ஸாகவோ இருக்கலாம். ஸோ த ட்ரெயினர்ஸ் இஸ் அதர்வைஸ் கால்ட் இன்ஸ்ட்ரக்டார். அப்போ ட்ரெயினருக்கு வேற என்ன பேர், இது 2 மார்க்ஸ். வாட் ஆர் த அதர் நேம் ஆஃப் த ட்ரெயினர்ஸ், ட்ரெயினருக்கு வேற என்னென்ன பெயர்கள் இருக்கு அப்படின்னா அவரை நம்ம என்னென்னு கூப்பிடலாம், இன்ஸ்ட்ரக்டார் அப்படின்னு சொல்லலாம், கோச்சுன்னு சொல்லலாம், டீச்சர்னு சொல்லலாம், மென்டார் அப்படின்னு சொல்லலாம், அட்வைசர் அப்படின்னு சொல்லலாம், கவுன்சிலர் அப்படின்னு சொல்லலாம், கைடுன்னு சொல்லலாம், குரு, மேனேஜர், ஹேண்ட்லர், டியூட்டர் அண்ட் எஜுகேட்டர். இது எல்லாமே ஒரு ட்ரெயினருக்கு வழங்கப்படக்கூடிய வெவ்வேறு விதமான பெயர்கள். தென் வாட் மெத்தட் வில் பி யூஸ்டு ஃபார் ட்ரைனிங். இப்போ ட்ரைனிங்க்கு எந்த மாதிரியான மெத்தட் நம்ம கொடுக்க போகிறோம். த ட்ரைனிங் செக்மெண்ட் ஷுட் டிசைட் த அப்ரோப்ரியேட் மெத்தட் ஆஃப் த ட்ரைனிங் அமாங் த வேரியஸ் மெத்தட் ஆஃப் த ட்ரைனிங்ஸ் அவைலபிள். என்னென்ன ட்ரைனிங் மெத்தடில் இருக்கோ அது எது இப்போ அவைலபிலிட்டியாக இருக்குது, அந்த அவைலபிலிட்டியை வச்சு அவங்களுக்கு நம்ம பயிற்சி கொடுத்தா அதுதான் வாட் மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வாட் ஷுட் பி த லெவல் ஆஃப் ட்ரைனிங். நம்ம கொடுக்கக்கூடிய அந்த லெவல் எந்த மாதிரியான லெவல். த ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட் ஷுட் டிசைட் the level of the training to be imparted to the employees. Usually the inductory training is given to a new recruitment to sensitize it to the various aspects of the work.
and middle level employees are given the skill development training, while the higher level employee is given the enhancing the functional efficiency of the executive. அப்போ ஸ்கில் லெவல் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப இறங்கி அவனுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதே ஒரு எக்ஸிக்யூட்டிவ் லெவலாக இருந்தால் அவனுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்குறதுல எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது, ஈஸியாக அவன் கற்றுட்டு போயிடுவான். தென் வேர் டு கண்டக்ட் த ட்ரைனிங் ப்ரோக்ராம். இந்த ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய பயிற்சி கொடுக்கக்கூடிய இடம் எந்த இடத்துல நம்ம கொடுக்க போகிறோம். The venue of the training and the duration of the training should be fixed based on the availability of the other related factors. ஸோ பயிற்சி கொடுக்கக்கூடிய அந்த இடம் எப்படி நம்ம மற்றவர்களோட கலந்து ஆலோசித்து எந்த இடத்துல கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு செய்கிறது தான் வேர் டு கண்டக்ட் த ட்ரைனிங் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் த ஸ்டெப்ஸ் இன் டிசைனிங் ஏ ட்ரைனிங் ப்ரோக்ராம். அடுத்தது ட்ரைனிங் மெத்தட். ஸோ எப்படியான நம்ம மெத்தட் நம்ம ட்ரைனிங் கொடுக்க போகிறோம். The various methods of the training are used to train the employee. It is varying from the organization to another. The various factors like skill requirement, qualifications of the candidate, cost and time availability of the candidate, and the in-depth knowledge should be considered before adapting any given method. There are two principal methods of the employees training which are used by the organization as given in the figure. அப்போ நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ட்ரைனிங் என்ன மாதிரியான இருக்கும் அப்படின்னா ரெண்டு மெத்தடில் கொடுக்கலாம். ஒன்று ஆன் த ஜாப் ட்ரைனிங், இன்னொன்று ஆஃப் த ஜாப் ட்ரைனிங். ஸோ ஆன் த ஜாபில் என்னென்ன இருக்குது அப்படின்னா கோச்சிங் மெத்தட், மென்டரிங் மெத்தட், ஜாப் ரொட்டேஷன் மெத்தட், ஜாப் இன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னிக் மெத்தட், அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் மெத்தட், கமிட்டட் அசைன்மெண்ட் மெத்தட், அண்டர்ஸ்டாண்ட் ஆர் இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் மெத்தட் அப்படின்னு மொத்தம் 7 மெத்தட் இருக்குது ஆன் தி ஜாபில். ஆஃப் தி ஜாபில் லெக்சர் மெத்தட், குரூப் டிஸ்கஷன், கேஸ் ஸ்டடி, பிளே ரோல், செமினார், ஃபீல்டு ட்ரிப் and vestibule training method, e-learning method and demonstration training method and programmed instruction method. இந்த மாதிரி 10 மெத்தட் இருக்கு ஆஃப் தி ஜாப்ல. இப்போ நம்ம ஒவ்வொன்றா பார்க்க போறோம். ஆன் தி ஜாப் ட்ரைனிங். ஸோ ஆன் தி ஜாப் அப்படின்னா என்ன அப்படின்னா நேரடியாக பயிற்சி பெறுபவர்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய முறை தான் ஆன் தி ஜாப் ட்ரைனிங். ஸோ the on job training refer to the training which is given to the employees at the workplace by the immediate superior. In other words, the work the employees learn the job in an actual working environment. It is based on the principle of learning by doing and learning while learning. The on-the-job training is suitable for the impart the skills and that can be learned in a relatively short period of time. The following are the common the job training methods. Namely, what's the line la irukappa? இப்போ இந்த ஆன் த ஜாப் ட்ரைனிங்லப்பா முதல் ட்ரைனிங்க்கு என்ன பேர் அப்படின்னா கோச்சிங் மெத்தட். இந்த கோச்சிங் மெத்தட் அப்படிங்கிறதுக்கு என்ன பேருன்னா பயிற்சி அளிப்பு. கோச் பண்ணுறோம். எப்படிலாம் எப்படி இப்போ கிரிக்கெட் கோச் அப்படின்றோம். எப்படி பால் வரும், இப்படி வரக்கூடிய பாலை எப்படி நம்ம ஹிட் பண்ணணும், எப்படி 4 பண்ணணும், எப்படி 6 பண்ணணும், எப்படி பாலை ஹிட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு கோச்சிங் கொடுக்குறாங்க இல்லையா, அதான் பயிற்சி அளிப்பு, பயிற்சியாளர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இன் திஸ் கோச்சிங் மெத்தட் ஆஃப் ட்ரெயினி the superior teach or guide the new employee about the knowledge and skill relevant to a given job. In this method, the superior play the role of the coach or guide as an instructor. Under this method, the superior should point out the mistake and lapses committed by the new worker and also advise the remedial measures to trainees. The trainee can clear the doubt then and there. அப்படி சொல்லும் பொழுது பயிற்சி கொடுக்கும் பொழுது அந்த ட்ரெயினிக்கு என்னென்ன சந்தேகங்கள் வருதோ அந்த சந்தேகங்கள் எல்லாத்தையுமே அவரிடம் கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். ஸோ அப்போ என்ன ஆகும், அந்த ட்ரைனிங்கில் நம்ம முழுமையாக அந்த என்ன வேலைக்கு நம்ம போக போகிறோமோ அதை பற்றிய முழுமையான அறிவு நமக்கு தெரிஞ்சிடும். அதுதான் நம்ம கோச்சிங் மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம். ரெண்டாவது மென்டரிங் மெத்தட். மென்டரிங் அப்படின்னா என்ன அப்படின்னா வழிகாட்டுதல் பயிற்சி முறை. கோச்சிங் அப்படிங்கிறது பயிற்சி அளிப்பு முறை, உனக்கு பயிற்சி கொடுக்குறாங்க. இங்கே என்னென்னா மென்டரிங் அப்படிங்கிறது வழி காமிக்கிறது, கைட் பண்ணுறது, எப்படி இந்த வேலையை செய்யணும் அப்படிங்கிறத ஒன்னையே செய்ய சொல்லி அதன் மூலமாக அதோடைய ரிசல்ட்டை பார்க்கறதுக்கு பேர் தான் மென்டரிங் மெத்தட். இந்த மென்டரிங் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் ஷேரிங் த நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் த எம்ப்ளாயி. The focus in the training is on the development of the attitude of trainees. It is mostly used for the managerial employee. Mentoring is always done by the senior person. It is also one-to-one interaction like coaching. Besides, the mentor is responsible for providing the necessary support to the trainee and feedback on the performance of the trainee. This is called mentoring method. Then job rotation method. Job rotation அப்படின்னா என்ன, பணி சுழற்சி. ஒரு இடத்துல நம்ம வேலை செய்வோம், வேலை செஞ்சு படித்த பிறகு ஒரு மாதம் கழிச்சு இன்னொரு கம்பெனியில் போய் அதே மாதிரி ஒரு மாதம் வேலை செய்யணும். அதுக்கப்புறம் அங்கே இருந்த பிறகு அடுத்தது இன்னொரு மாதத்துக்கு இன்னொரு கம்பெனிக்கு. ஸோ இப்படி என்ன ஆகுது, ரொட்டேஷனில் நம்ம சுற்றிக்கிட்டே இருக்கிறோம் இல்லையா, அதுதான் ஜாப் ரொட்டேஷன் மெத்தட்.
Job rotation is an important method for broadening the knowledge of the executives. Under this method, a trainee is periodically shifted from one work to another work and from one department to another department. And division of the particular period of the time. The main aim of the job rotation is to expose the employees to various interrelated jobs. ஸோ இந்த ட்ரைனிங் மெத்தட் மூலமாக ஜாப் என்ன எக்ஸ்போஸ் ஆகுது, எம்ப்ளாயீஸ்க்கு எல்லா வகையான பயிற்சியும் கற்றுக்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிறான். ஸோ தட் இஸ் த ஜாப் ரொட்டேஷன் மெத்தட். அடுத்தது ஜாப் இன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட். இட் இஸ் கால்ட் JIT, அறிவுறுத்தல், பணி அறிவுறுத்தல் நுணுக்கமான முறை அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் ஜாப் இன்ஸ்ட்ரக்ஷன். In this method, a trainer at the supervisory level gives some instructions to an employee to how to perform his job and his purposes. அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு மெட்டீரியல் ஒன்று கையில் கொடுத்து அந்த ஒர்க்கை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது ஹின்ஸாக எழுதி வச்சுருக்கோம். இதை பார்த்துட்டு இதன் வழிகாட்டுதலின்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுதான் ஜாப் இன்ஸ்ட்ரக்ஷன். அடுத்தது அப்ரண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் மெத்தட். அப்ரண்டிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா தொழில் பழகுனர். யாரு கற்றுக்குறாங்களோ அவங்கள தான் அப்ரண்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். அவருக்கு அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய ஒரு சீனியர் பர்சன் பயிற்சி கொடுப்பாரு. ஸோ த அப்ரண்டிசஸ் ஆர் ட்ரைனிங் லேர்ன் த ஜாப் நாலேஜ் அண்ட் ஸ்கில் ஃப்ரம் த ட்ரைனர் ஆர் சுப்பீரியர் ஆர் த சீனியர் மேனேஜர். ஜென்ரலி த அப்ரண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் இஸ் கிவன் டு த டெக்னிக்கல் கேடர். லைக் டெக்னிக்கல் சம்மந்தமாக இருக்கக்கூடியவங்களுக்கு தான் இந்த அப்ரண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் அதிகமாக தேவைப்படும். அப்போ யார் யாருக்கு இந்த ஜென்ரலி அப்ரண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் இஸ் கிவன் டு த டெக்னிக்கல் கேடர் லைக் மெக்கானிக், electrician, craftsman, welder, fitter, etc. This duration of his training program range from 1 to 5 year plan. The training get the stipend during the training period. அந்த training period யார் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு என்ன கிடைக்கும், ஸ்டைஃபண்டும் கிடைக்கும். Then committee assignment. Committee assignment அப்படின்னா குழு ஒதுக்கீடு அப்படின்னு சொல்கிறாங்க. When employees are assigned to committed to address a particular issue, they are able to work closely with the other members or committed leader. They gain more knowledge and observing the particular in the decision making processes quickly. At the under internship training method. So a superior gives the training to a subordinate or understudy like assistance to a manager or director. The subordinate learned through the experience and the observation by participating in the internship training is to prepare the subordinate for assuming that full responsibility and the duties. அடுத்தது ஆஃப் தி ஜாப் ட்ரைனிங். இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்னது, ஆன் தி ஜாப். இப்போ பார்க்க போகிறது ஆஃப் தி ஜாப். கொஞ்சம் எனக்கு தண்ணி குடிச்சுக்கிறேன். ஆஃப் த ஜாப் ட்ரைனிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ ஆன் த ஜாப் அப்படிங்கிறது நேரடியாக பணி செய்யக்கூடிய இடத்துலையே போய் நமக்கு கொடுக்கக்கூடிய பயிற்சியை தான் ஆன் தி ஜாப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஃப் த ஜாப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம பணி செய்யக்கூடிய இடத்துல இல்லாமல் வேறு வகையான முறையில் நமக்கு பயிற்சி கொடுத்தா அதை தான் நாம் ஆஃப் த ஜாப் ட்ரைனிங் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஆஃப் த ஜாப் ட்ரைனிங் இஸ் அ ட்ரைனிங் மெத்தட் வேர் இந்த ஒர்க்கர் ஆர் எம்ப்ளாயி லேர்ன் த ஜாப் ரோல் அவே ஃப்ரம் த ஆக்சுவல் ஒர்க் ஃப்ளோர். In other words, the training which is carried out away from your normal place of work. Off-the-job training comprises of the place specifically allotted for the training purpose, which may be near the actual workplace, where the workers are required to learn the skill and get well equipped with the tools and techniques with that to be used at the actual work floor. அப்போ பணி செய்யக்கூடிய இடம் வேறையாக இருக்கும், பயிற்சி பெறக்கூடிய இடம் வேறையாக இருக்கும். அதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஆஃப் த ஜாப் ட்ரைனிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் நம்ம பார்க்கக்கூடிய ஃபஸ்ட்டு மெத்தட் லெக்சர் மெத்தட். ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, த ஃபஸ்ட் மெத்தட் இஸ் த லெக்சர் மெத்தட். ஸோ லெக்சர் மெத்தட் அப்படிங்கிறது என்ன, விரிவுரை. காலேஜ்லாம் சொல்கிறாங்களே லெக்சரர் அப்படின்னு சொல்கிறோம். தமிழ் அதுக்கு என்ன, விரிவுரையாளர் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒரு வேலை எப்படி இருக்கும், எப்படி செய்யணும் அப்படிங்கிறத ஒரு போர்டு ப்ரெசன்டேஷனில் சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா, அதுதான் லெக்சர் மெத்தட். இப்போ இந்த ஆஃப் த ஜாப் ட்ரைனிங்கில் பார்த்தீங்கன்னா, இப்போ இராணுவத்துக்கு துப்பாக்கி சுடக்கூடிய பயிற்சி உண்டு. நேரடியாக எதிரிகள் எங்கே இருக்கிறாங்களோ அங்கேயே போய் வா, அங்கே நேரம் கண்ணுக்கு தெரிகிறான் பாரு எதிரி எல்லாம் பாகிஸ்தானிஸ், அப்படியே பார்த்து சுடுறா அப்படின்னு சொல்ல போகிறதில்ல. அப்போ ஏதோ ஒரு கிரவுண்டு, ஒரு மலை பகுதிக்கு போய் ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்துல மணல் முட்டையெல்லாம் அடுக்கி வச்சு
அங்கே உருவங்கள் இந்த வட்டமாக ஸ்கொயர் ரவுண்டாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரியான ஒரு டார்கெட்டு அல்லது ஆள் நிற்கிற மாதிரி ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி அதில் எய்ம் பண்ணி ஷூட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அப்போ இந்த ட்ரைனிங்க்கு என்ன பேருனா ஆஃப் த ஜாப் ட்ரைனிங். ஏன்னா நம்ம நேரடியாக களத்துக்கு போகல, போர் நடக்கக்கூடிய இடத்துல போய் கண்ணுக்கு தெரிய எதிராளிலாம் சுட்டு தள்ளு அப்படின்னா அது ஆன் தி ஜாப். ஆனால் இங்கே என்ன பண்ணுறோம், எப்படி சுடணும் எப்படி எய்ம் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்குறாங்க. அதனால தான் இதுக்கு பேர் ஆஃப் த ஜாப். அதில் முதல்ல மெத்தட் என்ன அப்படின்னா லெக்சர் மெத்தட். ஸோ அண்டர் திஸ் மெத்தட் the trainees are educated about the concept, theory, principle and the application knowledge in a particular area. The trainer may be a generally drawn from the colleges. யாரா இருக்கலாம், அந்த ட்ரெயினர் யாரா இருக்கலாம், காலேஜில் இருக்கக்கூடிய லெக்சரர்ஸ் அல்லது யூனிவர்சிட்டிஸில் இருக்கக்கூடிய ப்ரொஃபஸர்ஸ், கன்சல்டன்சிஸ், இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேனுஃபேக்சரிங் கன்சர்ன்ஸ் யூனியன் எக்ஸெட்ரா இதில் இருக்கக்கூடியவர்கள் தான் வந்து நமக்கு பயிற்சி கொடுப்பாங்க. The impart training effectively by their oratorical skill, knowledge and practical knowledge using the audio visual tool. ஸோ oratoricalங்கிறது பேசுறது, பேசிய போர்டில் நின்றுக்கிட்டு எப்படி இதுக்குள்ள பயிற்சி இருக்கும் அப்படிங்கிற ஒரு வீடியோ ப்ரெசன்டேஷனை காண்பிக்கிறது அல்லது ஆடியோ மூலமாக சொல்கிறது. வேறு ஏற்கனவே யாராவது பேசியிருந்தாங்கன்னா அதை காண்பித்து அதன் மூலமாக நமக்கு அந்த பயிற்சியினுடைய மதிப்பை நமக்கு கொடுத்தோம்னா அந்த மெத்தடை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், லெக்சர் மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது குரூப் டிஸ்கஷன் மெத்தட். குரூப் டிஸ்கஷன் அப்படிங்கிறது என்ன, எல்லாரையும் ஒரு இடத்துல உட்கார வச்சு அந்த ட்ரைனிங்குடைய கான்செப்டை மட்டும் சொல்லிடுறது. இதை நீ எப்படி செய்வ, இந்த சூழ்நிலை வரும்பொழுது நீ எப்படி இதை கையாளுவ அப்படிங்கிறத ஒவ்வொருத்தருக்கிட்டையும் கேட்டு அவர்களுடைய கருத்துக்களை பரிமாறிக்கிறது எல்லாருமே. அதுதான் குரூப் டிஸ்கஷன், குழு கலந்துரையாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு பேர் குழுன்னு என்ன, ஒரு டீமாக இருந்து அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது. The group of people participate and discuss a particular subject or any one topic. Under this method, the participants are divided into the various groups. They are provided a particular issue for the deliberation. ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை கொடுத்து அதன் மூலமாக டிஸ்கஸ் பண்ண சொல்கிறது. Each group has to prepare the solution after deep discussion with their group members. The group leader has to present the solution to the audience, which will be discussed or deliberated by the other group. And moderator will give a final solution after listening to the divergent viewpoints. ஸோ இது மாடரேட்டர் அப்படின்னா என்ன, இதெல்லாம் தான் அப்சர்வ் பண்ணுறாரு இல்லையா, அவங்க பேசக்கூடிய கருத்துக்கள் எல்லாத்தையுமே கேட்டுட்டு கடைசியாக அதுக்கு என்ன மாதிரியான சொல்யூஷன் கொடுக்க முடியும், இது நீங்கள் உங்கள் பாயிண்டில் சொல்லிட்டீங்க. ஆஸ் ஏ மென்டராக எப்படி நம்ம இதுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத அந்த மாடரேட்டர் என்ன பண்ணுறாரு, அதுக்குண்டான ஃபைனல் சொல்யூஷன் சொல்லுவார். அதனால இந்த மெத்தடுக்கு பேர் குரூப் டிஸ்கஷன் மெத்தட் அப்படின்னு பேர். அடுத்தது கேஸ் ஸ்டடி மெத்தட். கேஸ் ஸ்டடி அப்படிங்கிறது என்ன, ஒரு சூழ்நிலையை ஆய்வு செய்கிறது. ஒரு சூழலை அவனுக்கு கொடுத்துட்டு இந்த சூழலில் நீ எப்படி கையாளுவ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் கேஸ் ஸ்டடி. ஏதாவது எந்த கேஸாக இருக்கலாம், அது உண்மையாக நடந்த நிகழ்ச்சியாக இருக்கலாம், அதுக்கு எந்த மாதிரியான சொல்யூஷனும் அவங்களுக்கு தெரியும். இப்போ அந்த கேஸை பற்றி அவங்ககிட்ட கொடுத்து நீ சொல்லு, இந்த மாதிரியான சூழ்நிலையில் நீ எப்படி வந்து இதை கையாளுவ அப்படிங்கிறத அந்த ஒரு கேஸ் மூலமாக நமக்கு கொடுத்து அதன் மூலமாக ரிசல்ட் எதிர்பார்க்குறாங்க இல்லையா, அதை தான் நம்ம கேஸ் ஸ்டடி மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். The trainees are described in a situation which stimulate the interest to find the solution. They have to use their theoretical knowledge and practical knowledge to find the solution to the problem presented. And there is no single solution to the problem. It may vary depending upon the viewpoint of the trainees. In short, the purpose of the case study method to make the trainee apply their knowledge. So அவன் தியரிட்டிக்கலாக படிச்சுட்டு வந்திருப்பான், ப்ராக்டிக்கலாகவும் அனுபவம் இருக்கும். ஸோ ஒவ்வொருவருடைய அனுபவத்தில் அவருடைய அனுபவத்தை அடிப்படையாக வச்சு இந்த கேஸுக்கு எப்படி தீர்வு கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி கலந்துரையாடுறோம் இல்லையா, அதனால் இதுக்கு என்ன பேர், கேஸ் ஸ்டடி மெத்தட், சூழ்நிலை ஆய்வு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ரோல் பிளே மெத்தட். ரோல் பிளே அப்படிங்கிறது என்ன, நாமளே நடித்து காமிக்கிறது. இப்போ நான் அந்த புக்கு எழுதினேன், நிறைய மாவட்டங்களில் போய் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு பயிற்சி கொடுத்தேன். இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு ஆசிரியராக இருந்து உட்கார்ந்துருக்கிறவர்களை மாணவராக கருதிக்கிட்டு ஒரு மாணவருக்கு ஒரு ஆசிரியர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி நம்ம பாடம் நடத்தணும் அப்படிங்கிறத அவங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன், நடித்து காண்பிக்கிறேன். அதான் அதுக்கு பேர் ரோல் பிளே மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அண்டர் திஸ் மெத்தட் த ட்ரெயினீஸ் ஆர் எக்ஸ்பிளைன் த சிச்சுவேஷன் அண்ட் அசைன்ட் ரோல்ஸ். தே ஹாவ் டு ஆக்ட் அவுட் த ரோல்ஸ் அசைன்ட் டு தம் வித்தவுட் எனி ரிஹர்சல். They are no pre-prepared dialogues. Thus, they have to assume the role and play the role without any preparation. For example,
the role of a customer and salesman, the management and the union leader, the foreman and the worker, etc. may be played in the training arrangements. The moderator, after observing the role play, give his view to the role players. So இப்போ என்ன பண்ணுறாரு மாடரேட்டர், அந்த ட்ரைனிங் கண்டக்ட் பண்ணுறாரு இல்லையா, அவர் என்ன பண்ணுவார், ரெண்டு பேர்த்த உட்காந்துரு ஆடியன்ஸ் இருந்து ட்ரைனிங் கற்றுக்க வந்தாங்க இல்லையா, அவங்கள ரெண்டு பேரை கூப்பிட்றாரு. கூப்பிட்டு நீ ஒரு சேல்ஸ்மேன், நீ கஸ்டமர், நீ பொருளை அவன்கிட்ட நீ தயாரித்த பொருளை விற்பனை செய்யணும். எப்படி நீ விற்பனை செய்வ, அந்த கஸ்டமரை வந்து நீ அவரை ஒரு கஸ்டமராக நினச்சிக்க, அவர்கிட்ட நீ உடைய ப்ராடக்டை பற்றிய டெமான்ஸ்ட்ரேஷன் எப்படிலாம் விளக்க கொடுப்ப அப்படிங்கிறத செஞ்சு காமி அப்படின்னு கேட்பார். அதே மாதிரி ஒரு மேனேஜ்மெண்ட்டு, ஒரு கம்பெனியில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரி, மேனேஜ்மெண்ட் பீப்புள், ஸோ அவர்களும் அந்த கம்பெனியுடைய யூனியன் லீடர், கம்பெனியில் ஸ்ட்ரைக் நடக்குது, யூனியன் அந்த லீடர்ஸ் சேர்ந்துக்கிட்டு எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, எம்ப்ளாயீஸ் எல்லாமே நாங்கள் வேலைக்கு வர மாட்டோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. அப்போ அந்த ஸ்ட்ரைக்கை எப்படி வாபஸ் வாங்குறது, அந்த யூனியன் லீடர்கிட்ட எப்படி நீ சமரசமாக பேசுவ அப்படிங்கிறத நீங்கள் ரெண்டு பேரும் அதே ஒரு அந்த ரோலாகவே மாறி நடிச்சு காமிங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வேலை செய்யக்கூடிய அந்த ஒரு சூப்பர்வைசரும் ஒர்க்கருக்கும் என்ன மாதிரி இன்ட்ராக்ட் நடக்கும், எப்படி நீங்கள் பேசி வேலை வாங்குவ இப்படிங்கிறத நடித்து காண்பிக்க சொல்லி, அதன் பிறகு அந்த மாடரேட்டர் என்ன பண்ணுவார், அவங்க நடித்ததை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு எப்படி பேசணும், இந்த இடத்துல இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் கையாளணும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. அதுக்கு பேர் என்ன, ரோல் பிளே மெத்தட் அப்படின்னு பேர். அடுத்தது செமினார் மெத்தட். செமினார் அல்லது கான்ஃபரன்சஸ், ஏற்கனவே இதை பற்றிய அனுபவங்களும் நிகழ்ச்சிகளும் நிறைய அவங்கக்கிட்ட இருக்கும். ஸோ அதன் மூலமாக அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த அனுபவத்தை ஒரு வீடியோவாக போட்டு காண்பிச்சு, இங்கே இந்த மாதிரிலாம் நடந்துச்சு, நாங்கள் இந்த மாதிரி பயிற்சி எடுத்துக்கிட்டோம், நாங்கள் இந்த மாதிரி பயிற்சி கொடுத்தோம் அப்படிங்கிறத வந்திருக்கக்கூடிய ட்ரெயினிஸ்க்கு கொடுக்கறதுனால இந்த மெத்தடுக்கு பேர் செமினார் மெத்தட் அல்லது கான்ஃபரன்ஸ் மெத்தட் அப்படின்னு பேர். திஸ் மெத்தட் எனேபிள் த ட்ரெயினி டு லிசன் டு த லெக்சரர்ஸ் and talk delivered on a specific topic and provide the opportunity to participate, to interact with the speaker and get their doubts clarified, or select participants may be allowed to present paper with the audio visual aids as delegates. They share the rich experience of the seminar through the papers. So அந்த அவங்களுடைய ஏற்கனவே இருக்கக்கூடிய அனுபவங்கள் பிரசன்டேஷன் மூலமாகவோ அல்லது பேப்பர் மூலமாகவோ என்ன பண்ணலாம், காண்பிக்கலாம். Participants can widen and deepen their knowledge by their active participants at the conferences. Example, doctors conference, salesman conferences, etc. This is one of the oldest method but still a favorite training method. ரொம்ப பழமையான முறை இது, ஆனாலும் இன்னைக்கு ரொம்ப ஃபெமிலியராக இருக்கக்கூடிய ட்ரைனிங் மெத்தடும் இதுதான். இப்போ ஒரு டாக்டர்ஸ் கான்ஃபரன்ஸ்னால் எல்லா டாக்டர்களும் கலந்துருக்கக்கூடிய அந்த கான்ஃபரன்ஸில் ஒரு டாக்டர் ஒரு பேஷண்ட்டை, இப்போ உதாரணத்துக்கு கொரோனா பீரியடில் ரொம்ப சிக்கலான சூழ்நிலையில் அட்மிட் ஆன ஒரு கொரோனா பேஷண்ட்டை எப்படி சைக்காலஜிக்கலாக அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம், எப்படி மென்டலாக அவனை தயார்படுத்தணும், அந்த 75 வயசில் அட்மிட் ஆனவரை அந்த வயசில் தான் அதிகமாக தாக்கும்னு சொல்லுவாங்க, உளவியல் ரீதியாக நாங்கள் எப்படி அவரை கையாண்டோம், எப்படி அவருக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுத்தோம், மோட்டிவேஷன் பண்ணி அவருடைய ப்ராக்ரஸ்லாம் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மாறுச்சு, எப்படி அவர் குணமடைஞ்சு வீட்டுக்கு திரும்பினார் அப்படிங்கிறத அந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ணும் பொழுது மற்றவர்கள் எல்லாம் அதை அப்சர்வ் பண்ணுறாங்க, மற்ற டாக்டர்ஸ். ஸோ அப்சர்வ் பண்ணி இந்த பேஷண்ட் இந்த மாதிரியான ஏஜ் உள்ள ஒரு பேஷண்ட்டுக்கிட்ட நம்ம இந்த மாதிரி தான் என்ன பண்ணணும், ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. அதனால் இந்த மெத்தடுக்கு என்ன பேர், செமினார் ஆர் கான்ஃபரன்ஸ் மெத்தட் அப்படின்னு பேர். அடுத்தது ஃபீல்டு ட்ரிப் மெத்தட். ஃபீல்டு ட்ரிப் அப்படின்னா என்ன, புலம் பயணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எந்த இடத்துக்கும் அந்த இடத்துக்கே போய் ஃபீல்டில் போய் அங்கே போய் பயிற்சி பெறுவது. A field trip or field work on training in the field is a journey undertaken by a group of people, that is group of employees or trainees, to a place away from their actual work site. In other words, the trainees are taken to the actual workplace or site or facility to gain the exposure and knowledge. They are explained the process of the work by superior or manager of the facility and visited by the participants. They are freely to clarity the doubts from the organization experts, and this method helps the trainee to strengthen the theoretical knowledge obtained in the classroom environment by practical exposure. 4 ரூமுக்குள்ளே இருந்துக்கிட்டு அங்கே போய் பயிற்சி கொடுக்கறதுக்கு பதிலாக அந்த களத்துக்குள்ளே எந்த இடத்துல நம்ம பயிற்சி பெறணுமோ அந்த இடத்துலையே போய் என்ன பண்ணணும், இப்படி தான் பயிற்சி பெறணும், இப்படி தான் வேலை செய்யணும் அப்படிங்கிறது சொல்லி கொடுத்தோம்னா அதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஃபீல்டு ட்ரிப் ட்ரைனிங் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது வெஸ்டிபிள் ட்ரைனிங், ஒரு இம்பார்ட்டண்டான ட்ரைனிங் மெத்தட். அந்த வெஸ்டிபிள் அப்படின்னா என்னென்னா பணியிடத்திற்கு உண்டான ஒத்த பயிற்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம எந்த இடத்துல வேலை செய்கிறோமோ, என்ன மாதிரியான மிஷினில் வேலை செய்ய போகிறோமோ
அதே மாதிரி ஒரு மாடல் மெஷினை வச்சுக்கிட்டு அதில் நம்ம ட்ரைனிங் பண்ணோம்னா அதுதான் வெஸ்டிபிள் ட்ரைனிங் மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க. The vestibular training is a training of the employees in a environmental similar to the actual work environmental artificially created for the training purposes. இப்போ நீங்கள் ஆர்மி ட்ரைனிங்லாம் பார்த்தீங்கன்னா காடு மலை மேடு பள்ளம் குளம் குட்டை இதெல்லாம் தாண்டி தான் நம்ம எதிரியிலாம் போய் அட்டாக் பண்ணணும். அதே மாதிரி ஆர்டிஃபிஷியலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துல போய் நிறைய ஹைஜாக்ஸ் நிறைய அப்டக்கிள்ஸ் இது எல்லாமே இருக்கும். இதெல்லாம் தாண்டி நம்ம என்ன பண்ணணும், அந்த போர் புரியறதுக்கு உண்டான பயிற்சியை மேற்கொள்ளணும். ஸோ எப்படி எந்த களத்தில் நம்ம பயிற்சி பெறுவோமோ அதே மாதிரி ஒரு ஆர்டிஃபிஷியலாக ஒரு இடத்த ரெடி பண்ணி அதில் பயிற்சி கொடுக்கறது தான் வெஸ்டிபிள் ட்ரைனிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம பைலட் இருக்கிறாரு, விமானத்தில் எப்படி உட்காந்து ஓட்டணும் அப்படிங்கிறது இருக்கும். இப்போ நேரடியாக விமானத்தில் பறக்க வைக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு டம்மியான ஒரு விமானம், அந்த விமானம் பாலடைஞ்சு அதாவது பழமையான விமானமாக இருக்கும், ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் அதாவது குறிப்பிட்ட காலவதிக்கு பிறகு அது ஒர்க் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி விமானத்தில் உட்காந்துக்கிட்டு மிஷின்ஸை எப்படி ஆப்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லி கொடுத்தாங்கன்னா அதுதான் வெஸ்டிபிள் ட்ரைனிங் மெத்தட். அடுத்தது லேர்னிங் மெத்தட். இந்த லேர்னிங் அப்படிங்கிறது என்ன, மின்னணு சாதனம், அந்த எலக்ட்ரானிக்கல் வழியில் அவனுக்கு நம்ம பயிற்சி கொடுத்தோம்னா அதுதான் லேர்னிங் மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம். The e-learning is the use of the technology process to access of a traditional classroom or office. The e-learning is also often referred to the online learning or web-based training. The e-learning of a rupee of an organization as they no longer have to pay for overtime or costly seminar to improve the employees' skills. Under this type of the web-based training is anywhere, anytime information can pass over the internet. ஸோ அப்போ இன்டர்நெட் மூலமாக நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த மெத்தடை அந்த இடத்துல லேர்ன் பண்ணுறதுக்காக நம்ம டீச் பண்ணணும்னா அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், லேர்னிங் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது டெமான்ஸ்ட்ரேஷன் மெத்தட். டெமான்ஸ்ட்ரேட் அப்படிங்கிறது என்ன, அந்த எக்யூப்மெண்ட்டையே முன்னாடி வச்சு அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது. இப்போ உதாரணத்துக்கு போர் பயிற்சி முறையில் துப்பாக்கி சுடுதல் பயிற்சி முறையில் பார்த்தீங்கன்னா ஒரு துப்பாக்கியை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, எப்படி அந்த துப்பாக்கியை பிரித்து திருப்பி மாற்றுறது அப்படிங்கிறத சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கு ஹிந்தியில் பேர் ஜோல்னா கோல்னா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜோல்னா அப்படின்னா பிரிக்கிறது, கோல்னா அப்படின்னா சேர்த்துறது. எப்படி ஒரு இப்போ AK-47 இருக்குன்னா அந்த AK-47 துப்பாக்கியை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, எப்படி தனித்தனி பார்ட்டாக பிரித்து திரும்பி அதை எப்படி ஒன்னாப்படுத்துறது அப்படிங்கிறத டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி காமிச்சாங்கன்னா அதுதான் டெமான்ஸ்ட்ரேஷன் ட்ரைனிங் மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க. This method is a visual display of how something works or how to do something. The demonstration involves showing by reasoning of proof explanation or making the clear by use of experiments and experiments. As an example, the trainer show the trainee how to perform or how to do the task of the job. ஒரு வேலையை எப்படி செய்யறது, மிஷினை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத மிஷினை பக்கத்திலே நின்றுக்கிட்டு அவர் செஞ்சு காமிக்கிறாரு. அதுதான் நம்ம டெமான்ஸ்ட்ரேஷன் ட்ரைனிங் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது ப்ரோக்ராம்டு இன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட். ப்ரோக்ராம்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னா என்ன, திட்டமிடப்பட்ட அறிவுறுத்தல் முறை அப்படின்னு சொல்கிறாங்க. திட்டமிடப்பட்ட அப்படின்னா என்ன, எப்படி செய்யணும் அப்படிங்கிறத முன்கூட்டியே திட்டமிட்டு அதுக்குண்டான கேள்வி பதில் பகுதியை தயாரித்து அதன் மூலமாக நம்ம பயிற்சி கொடுத்தோம்னா அதுதான் ப்ரோக்ராம்டு இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. Under this method, the subject matter to be learned in present in a series of units. These units are arranged from simple to complex level. It consists of the three parts. One is the presenting fact, new knowledge about the product, and question answers. The trainee has to read the unit, understand the concept, and take part in a self-evaluation exercise. The system provides the feedback of the accuracy of the response given by the trainee. On the successful completion of the each and every unit, he or she will go to the subsequent level. And the first level முடிச்சாதான் செகண்ட் லெவலுக்கே போக முடியும். சப்போஸ் அந்த ஃபர்ஸ்ட் லெவலே நம்ம சரியா பண்ணலைன்னா we need not go to the second level. So if he forgot, they should go back the original information. If they do not forget the information, they are allowed to go to the next step for the learning. The programmed instruction is made available in a printed book format or table or interactive video and any other formats. Besides, there are a number of other advanced methods of the training of the employees which will be taught to the students in their higher studies. So this is called programmed instructions method. So these are all the different methods. And what is the common differences between on the job and the off the job? First, meaning the employees learn the job in the actual working environment. எந்த இடத்துல நம்ம வேலை செய்ய போறோமோ
அங்கேயே போய் பயிற்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுதான் ஆன் தி ஜாப் ட்ரைனிங். இது 5 மார்க் கொஸ்டின்ப்பா. முன்னாடி பார்த்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரைனிங் வந்து 2 மார்க்ஸ் தனித்தனியாக. ஆஃப் த ஜாப் அப்படிங்கிறது the off the job training involve the training of the employees outside the actual work environment. வேலை செய்யக்கூடிய இடத்தை விட்டுட்டு வேறொரு மூலமாக வேறொரு இடத்துல போய் பயிற்சி பெற்றோம்னா அதை ஆஃப் த ஜாப் ட்ரைனிங் அப்படின்னுவோம். ஆன் தி ஜாப் ட்ரைனிங் இதோடைய காஸ்ட் என்னது? சீப்பர். ஏன்னா அதே இடத்துல போய் செய்யும்பொழுது நமக்கு அதிகமாக செலவாகாது. ஆனால் ஆஃப் த ஜாப் அப்படிங்கிறது வெளியே போகணும், ட்ரைனிங்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ரூம் எடுத்து கொடுக்கணும், ஹோட்டல் சாப்பாடு வாங்கி கொடுக்கணும், இது எல்லாமே இருக்குது. அப்போ இது எக்ஸ்பென்சிவ் மெத்தட். லொக்கேஷன் எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு? வேலை செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியது ஆன் தி ஜாப். ஒர்க்கு செய்யக்கூடிய இடத்துலேருந்து தாண்டி வேற ஒரு இடத்துல இருந்ததுன்னா அது அவே ஃப்ரம் த ஒர்க் பிளேஸ். சூட்டபிள் ஃபார் யாருக்கு இது கரெக்டாக இருக்கும்? ஆன் தி ஜாப் இம்பார்ட் த கேஸ் ஆஃப் த மேனுஃபேக்சரிங் யூனிட், ப்ரொடக்ஷன் ரிலேட்டட் ஜாப், உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கு எந்த ட்ரைனிங் இஸ் ஓகே அப்படின்னா ஆன் தி ஜாப். ஆஃப் த ஜாப் ட்ரைனிங் அப்படிங்கிறது த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மேனேஜரியல் அண்ட் ப்ரொடக்ஷன், நிர்வாகம் சம்பந்தமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆஃப் த ஜாப் ட்ரைனிங் பொருத்தமானது. என்ன மாதிரி எப்படி அப்ரோச் பண்ணுவோம்? ஆன் த ஜாப்ங்கிறது ப்ராக்டிக்கல் அப்ரோச், ஆஃப் த ஜாப் அப்படிங்கிறது தியரிட்டிக்கல் அப்ரோச். அடுத்தது பிரின்சிபல். ஸோ லேர்னிங் பை பெர்ஃபார்மிங், எப்படி வேலையை நமக்கு கற்றுக்குறோம் அப்படிங்கிறத கண் கூட பார்த்து தெரிஞ்சுக்கிறது. ஆனால் ஆஃப் த ஜாப் அப்படிங்கிறது பை நாலேஜ், அறிவார்ந்த விஷயத்தை பார்த்து கற்றுக்கிறது. கேரிட் அவுட், இட் இஸ் கேரிட் அவுட் பை தி எக்ஸ்பீரியன்ஸ்டு எம்ப்ளாயி. இதன் மூலமாக அந்த அனுபவம் சார்ந்த ஒரு எம்ப்ளாயி கிட்ட மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம்? இதை கற்றுக்கிறோம். ஆனால் ஆஃப் த ஜாப் ட்ரைனிங் விச் இஸ் ப்ரொவைட் பை தி எக்ஸ்பர்ட், அந்த துறையில் யார் எக்ஸ்பர்ட்டாக இருக்காரனோ அவர் மூலமாக கற்றுக்கிறது. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு எம்ப்ளாயி மூலமாக கற்றுக்கிறோம், அங்கே எக்ஸ்பீரியன்ஸ்டு எக்ஸ்பர்ட் மூலமாக கற்றுக்கிறோம். அண்ட் டீல்ஸ் வித், எதை மாதிரி நம்ம டீல் பண்ணுவோம்? The training is very relevant and practical, dealing with the day-to-day requirement of the job. அன்னன்னைக்கு உள்ள அப்டேஷன் என்ன மாதிரியான இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது. இங்கே it can more easily deal with the group of the workers at the same time. ஸோ எல்லாரும் ஒரு இடத்துல இருக்கிறோம், அவங்கக்கிட்ட ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம்? டீல் பண்ணிக்கலாம். அண்ட் ஒர்க் டிஸ்டர்பன்சஸ், வேலை செய்யக்கூடிய இடத்துல ஒர்க்கு பாதிக்குமா அப்படின்னா கண்டிப்பாக பாதிக்கும். The scope of the distraction is more as there may be a noise and disturbances because of the working machines, tools and gadgets. மிஷின்லாம் ஓடிட்டு இருக்கும்பொழுது அந்த சத்தத்திலேயே தான் நம்ம என்ன பண்ணுவோம்? இதை கற்றுக்க முடியும். ஆனால் ஆஃப் த ஜாப் அப்படி கிடையாது. there is no distraction because the trainees are away from the actual working place. then method, எந்த மெத்தட் இதுக்கு சூட்டபிளாக இருக்கும்? ஆன் தி ஜாபுக்கு கோச்சிங் மெத்தட், ஜாப் ரொட்டேஷன், அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங், மென்டரிங் ட்ரைனிங், அண்டர் ஸ்டடி மெத்தட், ஜாப் இன்ஸ்ட்ரக்ஷன், கமிட்டி அசைன்மெண்ட், இது எல்லாமே ஆன் த ஜாப் ட்ரைனிங்க்கு பொருத்தமானது. ஆஃப் த ஜாப் ட்ரைனிங்க்கு எது பொருத்தமானது? ரோல் பிளே, செமினார், லெக்சரர், கேஸ் ஸ்டடி, வெஸ்டிபிள் ட்ரைனிங், ப்ரோக்ராம்டு இன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட், இ லேர்னிங், இது எல்லாமே எதுக்கு பொருத்தமானது அப்படின்னா ஆஃப் த ஜாப் ட்ரைனிங்க்கு பொருத்தமானது. ஸோ திஸ் இஸ் the common differences between on the job and off the job. அடுத்தது benefits of training. ட்ரைனிங் மூலமாக யார் யாருக்கு நன்மை, என்ன மாதிரியான நன்மை கிடைக்கும்? நம்பர் 1, benefits to the organization, அந்த நிர்வாகத்திற்கு அந்த நிறுவனத்திற்கு என்ன நன்மை? it improve the skill of the employees and enhance the productivity and profitability of the entity. ஸோ அந்த வேலை செய்யக்கூடிய எம்ப்ளாயிக்கு அறிவார்ந்த விஷயங்களை நம்ம அனுபவமாக சொல்லிக் கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக கம்பெனியினுடைய உற்பத்தி அதிகரிக்கும், லாபமும் அதிகரிக்கும். ஸோ இது ஆர்கனைசேஷனுக்கு நன்மை. இட் ரெடியூஸ் த வேஸ்டேஜஸ் ஆஃப் த மெட்டீரியல். ஸோ நேரமும் மிச்சப்படுத்தப்படுது, செலவும் அதாவது வேஸ்டேஜ் ஆகிறதும் குறைக்கப்படுது. இட் எக்ஸ்போஸ் த எம்ப்ளாயீஸ் அட் டு லேட்டஸ்ட் ட்ரெண்ட். இன்றைக்கி லேட்டஸ்ட்டாக என்ன ட்ரெண்ட் இருக்குது அப்படிங்கிறத எம்ப்ளாயீஸ் தெரிஞ்சுக்க முடியும். இட் மினிமைஸ் த டைம் ஃபார் சூப்பர்விஷன், மேற்பார்வை செய்யக்கூடிய நேரம் மிச்சமாகுது. reduce the frequency of the accident at workplace and the consequent compensation payment. ஸோ ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது என்ன? நம்ம சொல்லிக் கொடுக்கக்கூடிய இடத்துலையே அல்லது வெளியே போய் சொல்லிக் கொடுக்கும் பொழுது விபத்து ஏற்படக்கூடிய விஷயம் இது என்ன ஆகுது? குறையுது. அண்ட் இட் இஸ் ரெடியூஸ் த லேபர் டேர்ன் ஓவர். ஸோ லேபர் டேர்ன் ஓவரும் குறையுது. இட் இம்ப்ரூவ் த யூனியன் அண்ட் மேனேஜ்மெண்ட் ரிலேஷன்ஷிப். கம்பெனியினுடைய மேனேஜ்மெண்ட்டுக்கும் யூனியனுக்கும் ஒரே நிமிஷம் தேவையில்லை, அவங்க பண்ணிக்குவாங்க. ஸோ இந்த இம்ப்ரூவ் த யூனியன் அண்ட் மேனேஜ்மெண்ட் ரிலேஷன்ஷிப், நிர்வாகத்திற்கும் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெனிஃபிட் டு த ஆர்கனைசேஷன். எம்ப்ளாயீஸ்க்கு என்ன அட்வான்டேஜஸ்? இட் ஆடட் த நாலேஜ், ஸ்கில் அண்ட் காம்பிடென்சி ஆஃப் த எம்ப்ளாயி. அந்த துறை அவங்க என்ன வேலை செய்கிறாங்களோ அதை பற்றிய அறிவை அவங்க தெரிஞ்சுக்க முடியும். இட் எனேபிள் டு கெயின் த ப்ரொமோஷன் ஆர் அச்சீவ் அ கேரியர் அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் த குவிக் டைம். மிக சீக்கிரமாக இந்த வேலையை எப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும்.
இட் இம்ப்ரூவ்ஸ் த எம்ப்ளாயீஸ் ப்ரொடக்டிவிட்டி, உற்பத்தியை அதிகப்படுத்துறதை பற்றி நாலேஜாக அவங்க தெரிஞ்சுக்க முடியும். இட் என்ஹான்ஸ் த மாரலி ஆஃப் த எம்ப்ளாயி, நேர்மையாக எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். இந்த எம்ப்ளாயீஸ் கிட்ட ஹையர் ஏர்னிங், நல்ல வேலை செய்யும் பொழுது அவங்க நல்ல சம்பளம், இன்சென்டிவ், போனஸ் இதெல்லாமே அவங்களுக்கு கிடைக்கும். இட் பில்ட் அப் த கான்ஃபிடன்ஸ் ஆஃப் த எம்ப்ளாயீஸ் பை சேஞ்சிங் இஸ் ஆட்டிடியூட் பாசிட்டிவ்லி டுவர்ட்ஸ் த ஒர்க். இந்த வேலையை நம்மளால் செய்ய முடியாதுன்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க இந்த பயிற்சி மூலமாக என்னாலையும் இந்த வேலையை செய்ய முடியுங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு பிறக்கும். It enabled him to observe the safety practices voluntary during his engagement in the dangerous operation. சிக்கலான அல்லது அபாயகரமான சூழ்நிலையில் நம்ம எப்படி தற்காத்து கொள்ளலாம், எப்படி நம்ம பாதுகாப்பாக இருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு எம்ப்ளாயீஸுக்கு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ திட் இஸ் பெனிஃபிட்ஸ் டு த எம்ப்ளாயி. லாஸ்ட் ஒன், பெனிஃபிட்ஸ் டு த கஸ்டமர். வாடிக்கையாளருக்கு என்ன இதனால் நன்மை? கஸ்டமர்ஸ் கெட் அ பெட்டர் குவாலிட்டி ஆஃப் த ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ். ஒரு தரமான பொருள்களை அந்த கஸ்டமருக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அமையும். அண்ட் கஸ்டமர்ஸ் கெட் இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட் ஆர் வேல்யூ ஆடட் ஃபீச்சர்ஸ் ரிச் ப்ராடக்ட். ஸோ இன்னோவேட்டிங்கிறது புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிறதுனால அதனுடைய பலன்களை யார் எளிமையாக பெறுகிறா அப்படின்னா கஸ்டமர்ஸ் பெறுகிறார்கள். ஸோ இது அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வகையான நன்மை. ஸோ இதுதான் வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் ட்ரைனிங். இது 5 மார்க் கொஸ்டின். அவ்வளோதான்ப்பா, இந்த லெசன் இதோட முடிஞ்சுது. ஓகே, ஸோ இதனுடைய கொஸ்டின் அண்ட் ஆன்சரை நான் மெட்டீரியலே உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுறேன். ஓகேப்பா, வேறு ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? நோ சார். ஓகே சார், ரைட்ப்பா. ஓகே, அடுத்த டெஸ்ட்டுக்கு நல்லா படிங்க. நீங்கள் இங்கிலீஷ் டெஸ்ட் இருக்குது, கரெக்டாக 3 மணிக்கு வந்துடும். நல்லா படித்து எழுதுங்க. ஓகேவா? ஓகே, குவிட் பண்ணிக்கலாம். நாளைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபார் 12 சாப்டர்ஸ் நம்ம முடிச்சாச்சு. இன்னும் 16 சாப்டர்ஸ் இருக்கு. நாளைக்கு யூனிட் 5 நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், மார்க்கெட்டிங் அப்படிங்கிற டாபிக். ஓகே ஓகே, அப்படியே ஓவரா குவிட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சார்.